ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செங்கல்பட்டுல 4 இளைஞர்கள் சேர்ந்து யங்ஸ்டர்ஸ் சேர்ந்து பைக்கை திருடி இருக்காங்க. ஒரு பைக்கு 4 பேரா? ஆமா, 4 பேர் தூக்கிட்டுலாம் போல, 4 பேர் சேர்ந்துட்டு பைக் அங்க திருடுறது தான் அவங்களோட வேலையாவே இருந்திருக்கு. ஆனா திருடுறது யாருன்னு கேட்கணும். மாச சம்பளம் திருடுறதே வேலையா இருக்கு. மாச சம்பளம் திருடுறது யாருன்னு திருடுறது யாரு? டிவி. அப்படியா? டிவிகேவை சேர்ந்த இளைஞர்கள் தான் திருடி இருக்காங்க. சட்டமன்றம் நடக்கிறதுனால அவசரமா வர வேண்டி இருக்கும். அதனால அங்க ஒரு ஓரமா வண்டி நின்று இருக்கும், அதுக்கு ஆதரவு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க திருட்டா பாக்காதீங்க. அந்த பைக்குக்கு அந்த பைக்கை அவங்க வந்து அனாத ஆசிரமம் மாதிரி அவங்க வந்து தத்தெடுத்துருக்காங்க. அந்த பைக்கை எப்படி சர்க்கார் படத்துல எல்லாரும் பைக்லயே போவாங்களா அந்த மாதிரி? ஆமா, அவங்க அங்க இருந்து வரணுன்றதுக்காக இப்படி பண்ணிருப்பாங்க. நீங்க எதுவும் அப்புறம் ஏன் போலீஸ் பிடிச்சாங்க? அவங்க மேல கேஸும் போட்டாங்களா? அடுத்த பைக் எடுத்தா கேஸ் தான். அந்த போலீஸ் வந்து ஆளுங்கட்சி போலீஸ் இல்ல, எதிர்கட்சி போலீஸ். அதனால பிடிச்சிருக்காங்க. எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்துல இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. ஸ்டாலின் கண்ட்ரோல்ல வராங்க. ஆமா, 22ஆம் தேதி ஒரு பெரிய விஷயம்பா. 22ஆம் தேதி மாபெரும் ஒரு அது அவனுக்கு கல்யாணம் மறுநாள். இல்லையா? அது இல்ல, அது வந்து நமக்குள்ள உள்ளது. அது தமிழ்நாட்டு மக்களுக்கே ஒரு பெரிய ஒரு நாள். ஹாப்பி பர்த்டே டு யூ. சிஎம்க்கு பர்த்டேங்க. ஓ ஆமா 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 ஆமா. அது எப்படி தமிழ்நாட்டுக்கு பெரிய நாள்? அவன் சிஎம் பர்த்டே. தமிழ்நாட்டு சிஎம் பர்த்டேனா தமிழ்நாட்டுக்கே ஒரு பெரிய நாள் தானே. என்னப்பா லாஜிக்கா இருக்கு? சரி, விஷயத்துக்கு வாங்க. என்ன அடிலாடா பேசுவோம்டா. சரி, விஷயத்துக்கு வாங்க. என்ன 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 அன்னைக்கு வந்து வண்டலூர் ஜூ அப்புறம் 2-3 ஜூல வந்து ஃப்ரீயா விடுறாங்களாமா. ஆமா, போயிட்டு குழந்தைகள் எதுக்கு அதெல்லாம் விடணும்? அதான் வெளியவே நிறைய இருக்கு. நான் பொதுவா சொன்னேன். வெளியிலயே நம்ம குழந்தை பாக்குறோம். விஜயே சும்மா முதல்வரே இப்படி வெளியில போனாருன்னா நீங்க வண்டலூர் தான் போவேன். பக்கத்துல திரும்பி பாத்தீங்கன்னா மேல எல்லாம் நிப்பாங்க, இந்த பக்கம் கரண்ட் கம்பம் எல்லாம் நிப்பாங்க. மேலேயே ஏற அதெல்லாம் ஃபேன்ஸ், விஜயோட ஃபேன்ஸ், அதனால நிக்கதான் செய்வாங்க. இது கூட இல்லைன்னா எப்படி? நீங்க மிருகத்தோட கம்பேர் பண்றீங்களா? நான் அப்படி சொல்லலைங்க. இதை தாண்டி பார்த்தோம்னா அமைச்சர் வந்து வெளில வாக்குமூலம் கொடுத்துட்டாருப்பா. யாரு? மரிய வில்சனா? ஆமா, அந்த பொண்ணை நான் தான் வீட்டுக்கு புரிந்து அடிச்சேன், என்ன கைது பண்ணுங்கன்னா. மரிய வில்சன் இல்ல, வனத்துறை அமைச்சர் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. குழந்தைகள் தான் எங்களோட தெய்வம், அதனால அவங்களுக்கு நாங்க இலவசமா அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நாங்க விட்டுறோம் அப்படின்னு சொல்லி. செலவுலாம் அவரோடதா? அவரோட தம்பியோ அண்ணனோட சேர்ந்து பண்றாங்களாமா. கிட்டத்தட்ட 70 லட்ச ரூபா செலவாகுதான். அந்த 70 லட்ச ரூபாய்க்கு மாணவர்களுக்கு நேரடியா பயனடைகிற மாதிரி வேற ஏதாவது கொடுக்க வேண்டியதானே? பயனடைறதுதான். உள்ள போயிட்டு விலங்குகள்லாம் பார்த்து விலங்குகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கிறது பயனுள்ளதுதான். அப்படியா? அதனால சரி, 70 லட்ச ரூபா கொடுக்குறாராமா 2 நாளைக்கு. ஆனா ஏழ்மையான அமைச்சர்கள்னு சொல்லிட்டு வெளில சொல்றாங்க. 70 லட்ச ரூபா எங்கேருந்து வரும்ங்கிறது தெரியல. அவரோட அஃபிடவிட் எடுங்க, கிராஸ் செக் பண்ணு. கையிருப்புல இது குறைஞ்சிரும். அடுத்த அஃபிடவிட்ல அவர் தாக்கல் பண்றாரான்னு கிராஸ் செக் பண்ணுங்க. கரெக்ட். ஆமா. அடுத்ததா பார்த்தோம்னா ரீல்ஸ் அக்கா. நீங்க உடனே ரீல்ஸ் அக்கான்னு அப்படி போயிடக்கூடாது. நிறைய அக்கா இருக்காங்க. ரீல்ஸ் அக்கானா நம்ம டிவிகேல ரீல்ஸ் அக்கானா யார சொல்வீங்க? டிவிகேல ரீல்ஸ் அக்கானா முன்னாடி வைஷ்ணவி, இப்ப அவங்க இல்ல. இப்ப வேற யாரு இருக்கு? அமைச்சர் கீர்த்தனாவா? யார வைஷ்ணவி என்ன ஒரு அமைச்சர் ஆயிருக்காங்க. இதை மட்டும் கட் பண்ணி அனுப்புறதா? இல்ல, மிஸ் பண்ணிட்டீங்கம்மா நீங்க. நம்ம தங்கச்சி மிஸ் பண்ணிடுச்சு, அவ்வளவுதான் சொல்லுவாங்க. வேற அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா 6000 கோடிக்கு வந்துட்டு பட்டாசு ஆர்டர் பண்ணிருக்காங்களாம். அதுவும் தமிழ்நாட்டுலாம் கிடையாது, போலாந்து நாட்டுல இருக்க ஒருத்தர் 6000 கோடிக்கு பட்டாசு ஆர்டர் பண்ணிருக்காங்க. 6000 கோடி வாங்கி வருஷம் முழுக்க வெடிச்சுக்கிட்டே இருப்பாரு போல பொட்டுவடிய. இல்ல அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, எங்க சிவகாசிலையும் வந்து சீனா மாதிரியான பிரம்மாண்டமான கிராக்கர்ஸ் தான் இருக்கு. உடனே செக் பண்ணிடுவோம். 6000 கோடி செக் பண்ணிட்டு, அதுவும் சிவகாசியில ஒரு வருஷம் ஃபுல்லாவே 6000 கோடிக்கு தான் பட்டாசு கொள்முதல் தயாரிக்கிறாங்களே. மொத்தமா தீபாவளிக்கு நம்மளுக்கு பட்டாசே கிடையாது. இதுக்கப்புறம் எல்லாத்தையும் அவர் ஒருத்தரே வாங்கிடுறாராம் 6000 கோடி கொடுத்து. ஒரே ஆளு. பரவாயில்லையே, நல்ல விஷயம் தான். நம்ம மதிவதினி அக்காவா ஒரு அக்கா இருப்பாங்களே, அவங்க 20,000 கோடி மக்களுக்கு வந்து மோடி பணம் போட்டாருன்னும் போது நீங்க எல்லாம் கேட்டீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு 6000 கோடி அவ்வளவுதான். வேற ஒரே ஆள் வாங்கியிருக்காப்புல 6000 கோடி. சூப்பர். அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, நேற்று பேசின அதே மாதிரிதான் பேனர். மூளைக்கு மூளை இப்ப பேனர் விழுந்துகிட்டே இருக்கு. எந்த பக்கத்துல டிவிக்கு பேனர் விழுந்துகிட்டே இருக்கு. விழுகணும்னு வைக்கிறாங்களா இல்ல வைக்கிற பேனர் தான் விழுகுதான்னு தெரியல. மூளைக்கு மூளை, வாஸ்து மூளை, குபேர மூளை, அக்னி மூளை, சனி மூளை, எந்த மூலையில விழுந்துச்சு? எல்லா மூலையிலும் விழுது. எல்லா மூலையிலும் விழுகுது. சரி, அடுத்து
அடுத்து பார்த்தோம்னா இப்போ ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு ஒண்ணே ஒண்ணா இல்ல நிறையவே நடந்திருக்கு. அதுல இஸ்லாமிய பெண்மணி ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு புகார் கொடுத்துருந்துருக்காங்க. அவங்கள வீடியோ எடுத்து மதுரையில இருக்க ஒரு தொழிலதிபர் வந்து அவங்கள வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அவரு தாவேக நிர்வாகி இல்ல, தொழிலதிபர் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. சோ அவங்க வந்து பிரஸ் மீட்டும் கொடுத்திருக்காங்க. இப்ப வீடியோ பண்ணாலே தாவேக நிர்வாகியாங்க என்னங்க நான் லிஸ்டே வச்சிருக்கேன்ப்பா. இந்த ஒரு மாசத்துல மட்டும் தாவேக நிர்வாகிகளே தனி சிறை கட்டணும் பாலியல் புகார்ல கைதானவங்களுக்கு மட்டும். அதுல பாதி பேர் அவங்களா இருக்காங்க தாவேகா தான். அதுக்கு ஆலோசனை நடத்தப்படுது. கண்டென்ட் ஏதோ சொல்லிட்டு ஸோ அவங்க வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்துருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட்டும் அவங்க எடுக்கல. இதனால சிங்கப்பெண் அவங்க இதுக்கு வந்து கால் பண்ணியிருந்திருக்காங்க. லைன் மட்டும் தான் போகுதான், திரும்ப ரிட்டர்ன் கால் கூட அவங்க இப்ப அவங்க எடுத்தா மட்டும் கம்ப்ளைண்ட் எடுத்துருவாங்களா? இப்ப அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, சொல்லுமா பாதிக்கப்பட்டிருக்கியா, ஒரு நிமிஷம் இருமா, நான் காவல் நிலையத்துக்கு நான் லைன் கொடுக்குறேன். அவங்களுக்கு ஏற்கனவே பேசிட்டேன் மேடம், எடுக்கல மேடம். அப்ப நாங்க பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க மேடம். வச்சு எஃப்ஐஆர் போற அதிகாரம் கிடையாது இல்லையே. உங்களுக்கு கால் பண்ணி என்ன பண்ண போறீங்க? அடுத்து இன்னொன்னு பார்த்தாக்கா இந்த பாலியல் குற்றம் வந்துகிட்டு இருக்கு, சட்ட ஒழுங்கு ஒரு பக்கம் சீர்கேடா போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு சிஎம் சார் வாயை திறக்க மாட்டாரு. அவருக்கு காது கேட்கலன்னு சொல்லிட்டு காது கேட்க அந்த மிஷின் ஒன்று இருக்குமே, அந்த மிஷினை வந்து சிஎம் ஒருத்தர் கொரியர் போட்டிருக்கு, சமூக ஆர்வலர் ஒருத்தர். சார் இதையாவது போட்டுக்கங்க, அப்பயாவது காது கேட்கறத பார்ப்போம் அப்படின்னு. இதை விட அசிங்கப்படுத்த முடியாது யாராவே. அதுக்கு ஏதாவது ஏர்பாட்ஸ் வாங்கி கொடுத்துருந்தா அவர் பாட்டு கேட்டே இருந்திருப்பார்ல. பாட்டு கேட்டு ஆமா பாட்டு கேட்டு என்ன பண்ணுவாரு? சும்மா பாட்டு கேட்டு இருப்பார்ல ஒரு பாட்டுக்கு. ஜேடி பாப்பார்ல, பாட்டு கேட்டே தான் இருப்பாரு. அந்த மாதிரி வாங்கி கொடுத்துருக்கலாம். அது ஒயர் ஹெட்போன்ல ஜேடி வாங்கி கொடுக்கலான்றீங்களா? சொல்லுவாரு. இப்ப சிங்கப்பெண்ணுக்கு வந்து நிதி ஒதுக்கி எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கீங்கன்னு கேட்டீங்கல்ல. இன்னைக்கு சொல்லிட்டாங்க சட்டமன்றத்துல 350 கோடி ஒதுக்கி இருக்காங்களா. சிக்கிருக்கா தெரியலையே. யூனிஃபார்ம் அதான் யூனிஃபார்ம் போலீஸ் தந்தேதான வாங்கினதா ஒரு செய்தி பார்த்தோம். திருப்பி வாங்கிட்டாங்க அந்த காசு. அதுதான் என்னன்னு தெரியலப்பா. புஷியானந்த் அவருடைய தலையீடு இதுல இருக்கான்னு பாருங்க, உடனே நீங்க கண்டுபிடிங்க. ஏன்னா இந்த நடைமுறையெல்லாம் பார்க்கும்போது ஏற்கனவே ஏதோ நடந்த மாதிரியே எனக்கு தோணுது. கட்சிக்கு பதவி இவ்வளவு அது இதுன்னு ஒரு வாட்டி நீங்க இவ்வளவு 300 கோடி தானே சொன்னது இவருதான்ப்பா, உறுதியா சொல்லி. அவருக்கு சம்பந்தம் இருக்குன்னு நான் சொல்லல. இரியா கோத்துறது ஒரு விஷயத்த சொல்றது மேலே கோத்துறேன். அவருக்கு சம்பந்தம் இருக்குன்னு சொல்லல, 300 கோடி ரூபாய் ஆகிருக்குன்னு சொல்றேன். எப்படி? ஏன்னா அந்த ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு ஒரு 50 லட்ச ரூபாய் போயிருக்குன்னு வச்சுக்கீங்க. 50 லட்சம். மிச்சம் இருக்கிறது வந்து கேமரா வாங்குற செலவு, கேமராமேன் செலவு, அதெல்லாம் இருக்குல்ல. கேமரா செலவே வந்திருக்கும். ஒரு கேமரா என்ன ஒரு 80,000 1 லட்ச ரூபாய் வச்சுக்கீங்க. எடிட் பண்ண எடிட்டர் அப்லோட் பண்றதுக்கு அதெல்லாம் நிறைய செலவு இருக்காம வந்திருக்கும். அதெல்லாம் வந்திருக்கும். இப்போ இன்னொரு பக்கம் போனாக்கா கரண்ட் போய்கிட்டே இருக்குன்னு சொல்றீங்கல்ல. கரண்ட் பில்ல இப்ப ஏத்த போறோம். ஏத்திட்டா யாருக்கும் பிரச்சனை இல்ல. அதாவது மக்களுக்கு பிரச்சனை வராத வகையில கரண்ட் பில்ல ஏத்துறதுக்கான ஆலோசனை போயிட்டு இருக்கான். கரண்ட் பில்ல ஏத்திட்டோம்னு வச்சுங்களேன், வருமானம் அதிகமா வரும். அதை வச்சு கரண்ட்டை நாங்க அதிகமா கொள்முதல் பண்ணி உங்களுக்கு கரண்டே போகாத அளவுக்கு நாங்க பார்த்துப்போம். கொள்முதல் கரண்ட்லாம் நிறைய தான் இருக்கான். தேவைக்கு அதிகமாவே இருக்கான். இல்லையே, அவர் தானே சொன்னாரு. இல்லையே, நமக்கு தேவை என்ன 15,000 என்ன வேலை செய்யறவங்களே சொல்றாங்க. இவர் என்ன சொன்னாரு, தட்டுப்பாடு கரண்ட் இல்ல, ஆனா தட்டுப்பாடு இருக்கு, ஆனா தட்டுப்பாடு இல்ல. எனக்கு மேக்ஸ் வந்துச்சு, ஆனா எனக்கு வரல. உங்களுக்கு ஹியூமர் வந்திருக்கு. அடுத்து, எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்துல இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, சிவகங்கை மாவட்டத்துல இருக்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் குப்பைல விட்டு இருந்திருக்காங்க. அங்க வந்துட்டு இன்ஸ்பெக்ஷன் வந்திருந்திருக்காங்க. ஏன் நீங்க அள்ள வேண்டியது தானே அப்படின்ட்டு. அப்ப அவங்க வந்து மக்கும் குப்பை மக்கா குப்பை இல்ல, இப்ப பாட்டு மாத்திட்டாங்களே. வேற ஒரு பாட்டு அந்த பாட்டா வருது. அந்த பாட்டு வரல, வேற ஏதோ ஒரு பாட்டு வருதுன்னு நினைக்கிறேன். காலையில ஏதோ பாட்டேன். ஸோ அவர் வந்து இந்த மாதிரி திட்டிருக்காங்க, நீங்க காசு கொடுத்து பண்ண வேண்டியது தானே, இல்ல நீங்களே போய் பண்ணது எதுக்கு, படிக்கிற பிள்ளைங்களை வந்துட்டு இந்த மாதிரி வேலை வாங்குறீங்க. அந்த தொகுதி எம்எல்ஏ சும்மா விட்டாங்களா என்ன? இந்த தொகுதியில யாரு எம்எல்ஏனே தெரியலங்க. நம்ம அக்கா தான். அப்படியா? விருதுநகர் அவங்க தானே? ஆமா, அவங்க தொகுதி தானே அது. ஆனா அது அவங்க துறையில வராது. ஆமா, துறையில வராது. அதனால அது அவங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை. ராஜ்மோகன் பேசலாம், ஆனா அது அவர் தொகுதியில வராது. அப்படி சட்ட சிக்கல் இருக்குல்ல, அதனால அது நீங்க பேசக்கூடாது. வேற இன்னொன்னு ஸ்கூல் இன்னொன்னு இருக்கு. அதாவது புதுக்கோட்டையில
காலையில ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. அதாவது ஸ்கூலுக்கு எல்லாரும் காலையில தான் போவாங்க, நைட் ஷிஃப்டா போவாங்க ஸ்கூலுக்கு. காலையில ஸ்கூலுக்கு இல்ல ஈவினிங் காலேஜ் இவர் ஆரம்பிப்பார், காலையில ஸ்கூலுக்கு போயிருக்காங்க, டிஃபன் பாக்ஸ கட்டியிருக்காங்க. பேசணும்னா ப்ராப்பரா பேசுவேன். அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும், அப்படிதான் நான் ஆரம்பிச்சேன். சரி ஓகேவா? கேக்குறதுக்கு இஷ்டம் கேளுங்க. சரி அப்ப வாங்க போல. இல்ல கேளுங்க. நீ போயிட்டு யாரும் கேட்க மாட்டாங்க. அதாவது காலையில ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. 10 மணிக்கு ஸ்கூல் ஓபன் வச்சுப்போம். 10 மணிக்கா? 9 சரி 9 மணிக்கு ஸ்கூல் ஓபன் வச்சுப்போம். நான் 10 மணிக்கு ஸ்கூலுக்கு போறேன். என்ன பண்ணுவாங்க? வெளில நிக்க வைப்பாங்கல்ல லேட்டா போனா. ஸ்கூல்ல திறக்கலன்னா என்ன பண்ணுவேன்? ஜாலியா ஜாலி வீட்டுக்கு வந்து வரப்பிரசாதம் கிடைக்குமா, இது ஒரு செய்தின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட் தான் அப்படி ஆகுது. ஆனா அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட் அப்படி இல்ல. ஸ்கூல் பூட்டை உடைச்சிட்டு உள்ள போயிட்டாங்க. அன்னைக்கு அவனுக்கு காலையில ஃபர்ஸ்ட் பீரியட் பிடி பீரியடா இருக்கும், நோட் பண்ணி பாரு. சண்டேவா இருக்கும். பசங்களை ஏன் வர சொல்ற? ஸ்கூல்ல ஏன் திறக்கலன்னு கேட்டியா? டாடி ராஸ்கல், அவன் எடப்பாடி பழனிசாமி ஆல்பாஸ் கேட்டவங்க அப்படின்னு. அதனால அது ஃபர்ஸ்ட் பீரியட் பிடி பீரியடா இருக்கும். ஸ்கூல்ல திறக்க மாட்டாங்க 9 மணிக்கு, அதை கேட்க மாட்டேன். சரி ஓகே, இருந்தாலும் இது ஒரு துக்கமான செய்தி. ஆமா. சத்தமா